உங்களை என்படன் வரவேற்பது உங்கள் டிஎஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு உலக குடிமைப்பணி தினம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எதுக்கும் முன்பு நான் தமிழ்லே சொல்லிடுறேன். அதுதாங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான படிப்புகள், அந்த அதிகாரிகளுக்காக இந்த தினம். அடுத்தது உலக தேயிலை தினம். அது உங்களுக்கே தெரியும், டீ ஷாப்லன்னா மண்டை வெடிச்சிடும், அது ஒன்று. மூணாவது படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம் அப்படிங்கிறாங்க. நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க. அவங்கள மனசில் வச்சுட்டு படைப்பாற்றலையும் அதே நேரத்தில் புதுமையையும், புதுமைங்கிறது என்னென்னா நான் என் கொள்கையை விட்டு வரமாட்டேன், பழைய காலத்திலே தான் இருப்பேன் இல்லாமல் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமே அந்த புதுமை தினம். இந்த 3 தினங்களுக்கும் நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிட்டு 4வது ஒரு தினம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. நம்ம பில்டெக் அருள்மொழி பல்துறை வித்தகி அவங்களுக்கு இன்று அகவை தினம், தாலாட்டு தினம், பிறந்த தினம், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம நேயர் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் என் தனிப்பட்ட முறையில் சார்பாகவும் அருமையான அற்புதமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, அவங்களுக்கு பிறந்த நாள் என்ன பண்ணாங்க? பெரிய கேக்கு வாங்கினாங்களா? பட்டாக்கத்தி எடுத்து இப்போ நவீனமாக வெட்டுற மாதிரி சதக் சதக் இல்லை, அதெல்லாம் பண்ணலை. சித்திரை மாதம் அவங்க வீட்டில் 2 பேருக்கு பிறந்தநாள் வருவதனால சில நாட்களுக்கு முன்பு கடந்து போன அந்த சித்திரை திருநாள் அன்று மயிலாடுதுறை மயூரநாதன் அபயாம்பிகை சன்னதியில் போய் அவங்க 18வது ஆண்டாக தொடர்ந்து இந்த பூஜையை செஞ்சுட்டு வராங்க. அந்த அருமையான விசேஷத்தை அவங்க முன்னால் நின்று திருப்தியாக நடத்தியிருக்காங்க. இதுக்கு அவங்களுடைய துணைவர், கணவர் சீனுப்பிள்ளையும் ஒரு முக்கிய காரணம். அந்த மாதிரி அவங்க அந்த கோயிலில் போய் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கல்வெட்டே வச்சுருக்காங்க, அவங்களுடைய பேரெல்லாம் போட்டு அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த சிறப்பு பூஜை அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, மாபெரும் திருவாடுதுறை ஆதீனத்தில் உள்ள அந்த சமூகம், அந்த மடாதிபதி அவர்களுடைய ஆணையின் பேரில் இந்த பூஜையை இவங்க குடும்பத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு கொடுப்பனைன்னு தான் சொல்லணுங்க. அதெல்லாம் யார் வேணால் எதை வேணால் செய்யலாம்னு நினைக்கலாம், ஆனால் முடியாது. நிறைய கோயிலில் பாருங்கள், போன உடனே சில வார்த்தைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கடவுள் விரும்பாமல் நீங்கள் இங்கே வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. இவங்க அந்த கோவிலில் ஒரு அருமையான பூஜைகள் எல்லாம் செய்து எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கடந்த சித்திரை 1ஆம் தேதி. சரி, அது அன்னைக்கு பண்ணாங்க. பர்த்டே இன்னைக்கு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு 21/4/2026 அன்று அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சீர்காழியில் உள்ள அவங்களுடைய கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பில்டெக் அந்த டெக் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய கம்பெனி, அதனுடைய கேம்ப் ஆஃபீஸ். இவங்க எப்பெல்லாம் அங்கே வராங்களோ அந்த இடத்துல தான் தங்குவாங்க. அதனால் அந்த இடத்துல ஒரு அருமையான விழா நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு நாட்டுக்கு மிக 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 தேவையான ஒரு விஷயம். அது என்ன இன்னைக்கு நாட்டுக்கு மிக தேவையான விஷயம்? யாருக்கு ஓட்டு போடுறதுன்னா இல்லை, இந்த சுட்டெரிக்கிற வெயில், மாறி வரும் சீதோஷ்ணம், தலைகீழ நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம நாடு பழைய தட்பவெட்ப நிலைக்கும் சீதோஷ்ண நிலைக்கும் வரணும். வெயில் காலத்தில் வெயில் அடிக்கணும், மழை காலத்தில் மழை பெய்யணும், குளிர்காலத்தில் குளிர் அடிக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அப்படின்னா நாம் இழந்த காடுகளை மீட்கணும். இழந்த காடுகள் தான் இப்போ காங்கிரீட் காடாயிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? இருக்கிற இடங்களில் காடுகளை உருவாக்கணும். ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடணும்னு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எத்தனை ஏக்கரா காடுகளை நாம் அழிச்சோமோ அது மாதிரி பல மடங்கு உண்டாக்கணும். அதுக்கு முதல் வேலை என்னங்க? மரக்கன்றுகள், செடிகள், சின்ன விதைப்பந்துகள், இதுதான் ஆரம்பம். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த உலக தமிழ் கலைக்கழகத்தின் தலைவர் பரத் சுந்தர் மற்றும் செயல் தலைவர் திருமதி நமது விழா நாயகி
பல்துறை வித்தகி, வெல்டெக் அருள்மொழி அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து மரக்கன்றுகளை கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து மரக்கன்று கொடுக்கறது அல்ல, அதை ஒரு விழா மாதிரி எடுத்து அதில் திரு சுபவீரபாண்டியன் முதற்கொண்டு பல பல பெரிய மனிதர்கள், உள்ளூரில் உள்ள தலைவர்கள், தொண்டர்கள் என பல பேர் கூடி அந்த விழாவை ரொம்ப இனிமையாக ஒன்று மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்களுடைய பிறந்தநாள் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும். அப்போ கொண்டாடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு நேராக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் கிராண்டாக ஒரு டின்னர் சாப்பிட்டு, அதையும் எப்படி 1000 ரூபா கொடுத்து வாங்கின சாப்பாட்டை ஒரு 300 ரூபாய் 250 ரூபா ஒர்த்து இல்லாத அளவுக்கு கம்மியாக சாப்பிட்டு மீதி வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே கூத்தடிச்சுட்டு வந்துடுவாங்க. இவங்க அப்படி இல்லை. இவங்களுடைய அந்த பாரம்பரியம், பண்பாடு, அந்த குடும்பம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பின்னாடி. அதனுடைய தன்மையோ என்னமோ தெரியல, ரொம்ப நாசுக்காக, ரொம்ப அழகாக, டீசெண்டாக, அதே நேரத்தில் அதை பயனுள்ள வகையிலும் அந்த மரக்கன்று கொடுக்கறது இன்றைக்கி எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், மரக்கன்று கொடுத்தவங்க இன்றைக்கி கொடுத்துருவாங்க. அது வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா, அதை உங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல அதை வச்சு தினம் அதை பாதுகாத்து அதுக்கு உயிர் கொடுங்க. அது செடியா, மரமா, கொடியா, ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஆனால் தாவரம். அது வளர்ந்து வரும், வேர் பிடிக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாகும், நல்லா வளரும், பலன் கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்றும் நடக்கும்போதும் இந்த மரக்கன்றை, இந்த செடியை, கொடியை, மரத்தை யார் நமக்கு கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பல இடங்கள்லேருந்து கிடைக்கலாம். அப்போ எதை யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதனுடைய வளர்ச்சியை கொடுத்தவங்களுக்கு சொல்லி பாருங்கள். அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. சும்மா ஏதோ பெருமைக்கு கொடுக்கறது அல்ல இது. இந்த நாடு பழைய மாதிரி செழிப்படையணும், மாதம் மும்மாறி பொழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டிய மன்னர் காலத்தில் அந்த பரம்பரையில் வந்த நாம அதே மாதிரி அந்த மும்மாறி பொழிய வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில், ஆசையில், பேராசைன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதில் செய்யும்போது நீங்கள் திருப்பி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி சித்திரை மாதத்தில் பிறந்தநாள் வந்து 1ஆம் தேதி கொண்டாடி, அப்புறம் இன்னைக்கு கொண்டாடி, இன்னும் வருஷம் பூரா கொண்டாடி, விரைவில் இவங்க கொடுக்குற மரக்கன்றுகள்லாம் காடாக மாறி மழை பெய் தள்ளட்டும், சரிங்களா? வெள்ளம் வரட்டும், நாட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதாங்க இன்னைக்கு விஷயம். மீண்டும் அந்த பர்த்டே பேபிக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு உங்கள் மேலான கருத்துக்களையும் எதிர்பார்த்து கொண்டு மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.